ஈப்சன்ஸ் ஃபைல்ஸ் எடுத்தாலே அதுல நெறைய பிடிஎஃப், நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாரி நெறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இது வந்து ரொம்ப ஆன்லைன்லயே வந்து நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அதுக்கான லிங்க்ஸும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுல வந்து பிளர் பண்ணிட்டு அவங்க வந்து போட்டிருந்தாலும், ஒரு சில கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் யார் யார் பேர்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நம்மளால அந்த இமெயில்ஸையோ இல்ல அந்த டாக்குமெண்ட்ஸையோ வெரிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது. இவங்கலாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப அந்த இன்ஃபர்மேஷன பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெஃப்ரி ஈப்ஸ்டன் இந்த மாரி நெறைய வந்து பொண்ணுங்கள அதுவும் ஃபேக்கான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்து ஃபேக்கா உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி இவங்களுக்கு இதெல்லாம் பண்றேன்னு அதுவும் நெறைய பேருக்கு வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குடுக்குறேன். நீங்க ஆசைப்பட்ட மாரி உங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு இந்த வேலைக்கு அனுப்புறேன் அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணுங்களுக்கு வந்து அந்த மாரியான ஆசைய காமிச்சு அந்த பொண்ணுங்கள வந்து அந்த மாரியான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து அந்த மாரியான சீண்டல்கள் வந்து நெறைய பண்ணியிருக்கான். அவன் மட்டும் பண்ணாம இல்ல. அவன் மட்டும் இல்லாம, அவன் வந்து நெறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்கும் வந்து இந்த மாரியான ஒரு வேலைகள வந்து அவன் வந்து செஞ்சிருக்கான். அப்படின்றதும் வந்து தெரியுது. இப்போ அதுல வந்து பெரிய பெரிய தலைகளோட பேர் வந்து இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அதுல வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூவா இருக்கட்டும், பிரின்ஸ் ஆண்ட்ரூ பேரையும் வந்து நெறைய பொண்ணுங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சில பொண்ணுங்க வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ மேல வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணி, அதுக்கு வந்து அந்த கிங்டம்ல அந்த லண்டன்ல இருக்கிற ஆளுங்க வந்து, இல்ல இந்த மாரி இது கிடையாது. இவங்க வந்து ஒரு ஃபேக்கான அலிகேஷன் வந்து வைக்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து நாங்க லீகலா அப்ரோச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இவங்க இந்த மாரி சொன்னாலும், இவங்க வந்து இல்ல இவங்க தான் பண்ணாங்க. நானே வந்து நெறைய தடவ வந்து அவங்க கிட்ட வந்து அனுப்பப்பட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னா கூட, அவரும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்களும் வந்து இதுலருந்து வந்து பேக் வாங்கல. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அந்த கேஸும் போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் ஒரு சில பொண்ணுங்க வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து இப்படிலாம் சொன்னாங்க. நாங்க இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டோம். நாங்க வந்து இல்லன்னு சொல்லல. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து பிடிக்காம நடந்தாலும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பணம் தேவை இருந்ததுனால நான் வந்து அத ஒத்துக்கிட்டேன். ஆனா, அது வந்து ரொம்ப நாளா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரஷரா இருந்தது. என்னால வந்து அங்கருந்து தப்பிக்க முடியல. அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சில பொண்ணுங்க வந்து அதுல சொல்லியிருக்காங்க. இந்த மாரி எனக்கு வந்து நீங்க வந்து இந்த மாரி சொன்னீங்கல்ல, எனக்கு இந்த மாரி ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து என்ன முடிக்கிறதுக்காக சொன்னீங்கல்ல. அதனால வந்து என்ன வந்து நீங்க அதுக்கு அந்த மசாஜுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கு. அது நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து என்ன படிக்க வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அவன் வந்து அதுக்கேத்த மாரி அந்த ப்ராமிஸும் பண்ணியிருக்கான். ஓகே நான் உனக்காக இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணுக்கு வந்து தாய்லாந்துக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிக்கணும்னு அந்த பொண்ணு வந்து இங்க இருந்து வந்து அங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருந்து அந்த பொண்ணு வந்து இதுதான் பெர்ஃபெக்ட்டான ஒரு இடம். ஏன்னா யுஎஸ்ல இருக்கும்போது அங்கருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. அவனோட சர்க்கிள்குள்ளேயே நம்ம இருப்போம். அதனால இங்கருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து போயிட்டு, அங்க அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பழக்கத்தினால, அவங்க கிட்ட நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லி, எனக்கு இந்த மாரி நடக்குது. எனக்கு இதுலருந்து வெளில வரணும் அப்படின்றதுனால, அங்கருந்து ஒரு ஆள் கூட வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒண்ணு ஜெனரேட் ஆகி, நம்ம இங்க இருக்கவே வேண்டாம். நம்ம ஆஸ்திரேலியா போயிடுவோம் அப்படின்ட்டு, அந்த பையன் அங்கருந்து வந்து கூட்டு போயிருக்கான். அப்புறமா அங்க போயிட்டும் வந்து அந்த பொண்ணு கம்முனு இல்லாம, அவங்க வந்து ஈப்சனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஐ அம் டன். இதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி அங்க வரமாட்டேன். ஐ அம் அவுட் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு கோவம் வந்து ஃபோனையும் வந்து வச்சுட்டு இருக்கான். ஸோ, அ இது ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஆஸ்திரேலியால இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எதிர்க்க வந்து இந்த மாரி அநீதி நடக்குது அப்படின்றதுக்காக அந்த கம்ப்ளைண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்து அந்த பொண்ணு நம்மளும் வந்து இத பத்தி அட்ரஸ் பண்ணணும். இத பத்தி பேசணும். நம்மளும் இதுல ஒரு விக்டிமா இருக்கோம் அப்படின்றது வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அத பத்தி வந்து பேசியும் இருக்காங்க. ஆனா, இவ்ளோ பண்ணியும் கூட, அவங்க நெறைய பொண்ணுங்க, நெறைய முக்கியமான புலிகளோட பேர சொல்லியும் கூட, இவங்க கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து வந்து ஆக்ஷன் எடுத்து அவன அரெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து கோர்ட் சைட்ல இருந்தும் வந்து, இல்ல நீங்க இவ்வளவு நாள் வந்து கண்டிப்பா ஜெயில்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் குடுத்து, இதுல என்ன ஒரு சிரிப்பா இருக்குன்னா, இந்த மாரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். வாரத்துல 7 நாள்ல அவன் வந்து வெளியில போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். நைட் 8 மணிக்கு மேல அவன் வந்து கண்டிப்பா இங்க வந்துரணும். அவன் ரெகுலரான அவனோட வொர்க் வந்து அவன் பார்த்துக்கலாம். அப்படின்ற மாரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது எங்க குடுப்பாங்க? அப்போ கவர்ன்மென்ட்க்கும் இதுல வந்து எதனா ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கா? ஏன்னா இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். இத்தன பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவன் எவ்ளோ பெரிய ஒரு பணக்காரனா இருக்கட்டும், எவ்ளோ பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருக்கட்டும், அவனுக்கு இந்த மாரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுப்பாங்களா? அப்ப இதுலயே தெரியலையா? அங்க ஏதோ ஒரு வேலை ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு. அப்படின்றது வந்து நெறைய பேர் அப்பவே வந்து பேசியிருக்காங்க. அண்ட் பிரபலமான ஓடிடில வந்து ஜெஃப்ரி ஈப்ஸ்டனோட அந்த டாக்குமெண்டரி பத்தி அந்த லைவ் ஐ மீன் அந்த விக்டிம்ஸ் கிட்ட வந்து அந்த டாக்குமெண்டரில அவங்க கேட்டிருக்காங்க. எப்படி அவங்க வந்து இதுல வந்தாங்க? எந்த மாரிலாம் அந்த டார்ச்சர் அனுபவிச்சாங்க? அந்த ஐலேண்ட்ல வந்து என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? அண்ட் எப்படி அதுலருந்து வந்து மீண்டு வந்தாங்க? அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல வந்து டாக்குமெண்டரியா குடுத்துருக்காங்க. இத பார்க்காதவங்க போய் அத போய் பாருங்க. ஆனா, இங்க நான் ஒரு டிஸ்க்ளைமர் குடுக்குறேன். உங்க மனசு நிஜமாவே நீங்க எதுவுமே வந்து ரொம்ப க்ளோஸ் டூ த ஹார்ட் எடுத்துக்க மாட்டீங்க. ரொம்ப வந்து இது ஒரு இன்சிடென்ட்டா தான் பார்ப்பீங்க. அப்படின்ற மாரி கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இருந்தீங்கன்னா, அவங்க மட்டும் இத பாருங்க. இல்லன்னா
உங்களால நீங்க எல்லாமே பெர்சனலா எடுத்துப்பீங்க. உங்களால வேற ஒரு சில விஷயம் மத்தவங்களுக்கு நடந்தாலுமே, அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தயவு செஞ்சு உங்கள மாரியான ஆட்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஐ மீன் அந்த டாக்குமெண்டரிய பார்க்காதீங்க. ஏன்னா, அத பார்த்துட்டு ஒரு 2, 3 நாளா வந்து என்னையே ஒரு மாரி நானே ஒரு மாரி ட்ராமடைஸ் ஆயிட்டேன். லைக் அவ்ளோ ஒரு மாரி நம்மள வந்து லெட் டவுன் பண்ணும். ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும்னு நெனச்சேன். இப்போ அதுல வந்து முக்கியமான புள்ளிகள் நெறைய பேர் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல. அதுல பிரின்ஸ் ஆண்ட்ரூலருந்து, பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஹாக்கின்ஸ், அப்புறமா வந்து யுஎஸோட டொனால்ட் ட்ரம்ப்லருந்து ஏன் அங்கலாம் விடுங்க. இப்போ இந்தியா சைடும் வந்துட்டாங்க. இவங்களோட பேர்லாம் கூட இதுல இருக்கு அப்டின்றாங்க. மோடியா இருக்கட்டும், இல்ல அனில் அம்பானியா இருக்கட்டும், இவங்கள மாரியான பேர்களும் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இந்த மாரியான ஃபேக் அலிகேஷன்ஸ் ஏன்னா அந்த மெயில்ல யார் யார் பேர் இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே வந்து லிங்க் இருக்குன்றாங்க. அப்டி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே வந்து நெறைய இமெயில்ஸ் வரும். அது மாதிரி அவங்களுக்குள்ள வந்து என்ன நடந்துச்சு அப்டின்றது வந்து அஃபிஷியலா அந்த எஃபிஐல இருந்தோ, இல்ல கவர்ன்மென்ட் சைட்ல இருந்தோ ஒரு சில நேம்ஸ் வந்து இவங்கலாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லாம, நம்ம ஃபேக்கா ஒருத்தவங்க மேல வந்து இவங்கலாம் இதுல இருக்காங்க. அவங்களுக்கும் அதுல லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி யார் மேலயும் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு அலிகேஷன் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்க அவங்களுக்குள்ள அவங்க அங்க என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கோ, அது வந்து இவங்களுக்கும் இதுல வந்து ரிலேட்டடா இருக்கும். இவங்களும் இந்த மாரி ஒரு அபியூஸ்க்கு வந்து காரணமா இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம யார் மேலயும் வந்து அந்த மாரியான ஒரு திணிப்பு திணிக்கக்கூடாது. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். ஒருத்தவங்களோட பேர் அதுல இருக்குன்றதுக்காகவே அவங்களுக்கும் அதுல இன்வால்வ்மென்ட் இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது. அதனால அந்த மாரியான ஒரு தப்ப பண்ண வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் இத காரணமா வச்சு இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எலக்ஷனும் வரப்போகுது. அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் வந்து எலக்ஷன் சமயத்துல வரும்போது அவங்களோட ரூலிங் பார்ட்டியும் வந்து பாதிக்கும்ன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது. அண்ட் இப்ப வந்து ஒரு சில விஷயம் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கே வந்து இந்த மாரி பூதாகரமா வெடிச்சிருக்கு. அண்ட் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அவங்க என்னென்ன மாரி விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? இல்ல பண்ண மாட்டாங்களா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அங்கேயும் வந்து எலக்ஷன் வரப்போது. அப்போ இது எந்த அளவுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன மாரியான ஒரு பாதிப்பு குடுக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏற்கனவே அங்க வந்து ஒரு பெரிய புரொட்டஸ்ட் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அத பத்தி நான் இன்னொரு வீடியோல போடுறேன். அண்ட் தயவு செஞ்சு அ சில பேர் வந்து அந்த FBI ஐ மீன் அந்த கவர்ன்மென்ட் சைட்ல இருந்தே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஓகே. நீங்க பாருங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா, சில சோர்சஸ்ல வந்து வேற மாதிரியான ஃபைல்ஸும் வந்து ரிலீஸ் ஆகுது. அவங்களோட இன்பாக்ஸே வந்து ரிலீஸ் ஆகுற மாரி, ஐ மீன் ஜெஃப்ரி இப்ஸ்டனோட இன்பாக்ஸே வந்து ரிலீஸ் ஆகுற மாரி, அதுல ஒரு இமெயிலும் வந்து அவன் செக் பண்ணி, அதுல வந்து அந்த மெசேஜ வந்து செக் பண்ற மாரியான விஷயங்களும் அதுல இருக்கு. ஸோ சொல்லணும்னு நெனச்சேன்னா, அஃபிஷியலா அந்த கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து அ ஒரு பிடிஎஃப்போ இல்ல ஒரு ஃபைலயோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி நீங்க பார்க்கணும்னு நெனச்சா மட்டும் பாருங்க. இந்த மாரி அன்அஃபிஷியலா யாருன்னே தெரியாம இருக்கிற ஒரு இதுலருந்து வருது அப்டின்னா, அந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து மறந்து கூட கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸோ, இல்ல நம்மளோட விஷயங்களோ வந்து நெறைய வெளில போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால யாரையுமே ரேண்டமா நம்பி அந்த மாரியான விஷயங்களையும் வந்து கிளிக் பண்ணி பாத்துறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் வேற எதனா டாபிக்க பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.